நாங்க ஈவேரா கொள்கையை ஏத்துக்கிட்டாலும் எந்த வேலை செஞ்சாலும் சாமியை கும்பிட்டு மங்களகரமா தான் ஆரம்பிப்போம். இந்த வந்துட்டானுங்கல்ல என் செல்ல வந்துட்டானுங்கல்ல வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, நோயாளி செத்துட்டான். ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. டேய் காலங்காத்தால எங்கடா போறீங்க, எங்கடா கிளம்பி ஓடுறீங்க? அந்த நிலைமை தான் இங்க வந்துச்சு. எதுக்கு எங்க ஓடுறாங்கன்னு தெரியல. பூரா தெருக்கி விட்டுக்கிட்டு செருப்பு இருப்புல பிச்சு எரிஞ்சுட்டு இடையில பெண்கள் எல்லாம் வராங்க, அவங்களெல்லாம் கவனிக்காம முந்தி அடிச்சு தள்ளி விட்டு பிச்சு ஓடுனாங்க. இருந்தாலும் நான் வக்கீலாச்சு விடுவேனா? இப்ப வந்துருவானுங்க அசிஸ்டன்ட் ஜாமீனோட அதுக்கப்புறம் வச்சுக்கிறவனுங்கள. எதுக்கு ஓடுறாங்க, எங்க ஓடுறாங்க, காரணம் என்ன யாருக்கும் தெரியல. அவங்க போறது பேச வேண்டியது இடம் மரக்கடைய பகுதி. அங்க போனாலும் இவங்க வாரவங்களாச்சும் வழி கிடைக்கணும். இவங்க வரவும் விடாம விமான நிலையத்துக்கு போய் அங்கேயும் இடைஞ்சல் கொடுத்து அங்கிருந்து அந்த பஸ்ஸையும் வர விடாம சோழியை முடிச்சிட்டாங்க. இந்த திமுக கட்சிக்காரங்க பேசுறது கேட்டுக்கூடாதுன்னு கத்துவாங்க. இந்த டிவிக்கே கட்சிக்காரங்க நீ பேசவே கூடாதுன்னு நீ கத்தி சோழியை முடிச்சு விட்டாங்க. இல்ல அதிகம் பாதிக்கப்பட்டுச்சது பொதுமக்கள் தான். இது நம்ம சொன்ன மாதிரி தான். இவங்களுக்கு வேணா சனிக்கிழமை வேலை இல்லாம இருக்கலாம். அன்றாட கூலி வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நிறைய பாதிப்பு இருந்துச்சு. எப்படி மக்கள் பொழைக்குங்க? நம்ம போக வேண்டிய பாதையில போகாம வேற பாதையை பச மாத்தி விட்டு நான் நடக்க முடியுமா? இங்க இருந்த மார்க்கெட்டுக்கு என்னால நடக்க முடியாது. என் பொழப்பும் கட்டி போச்சு. பஸ் காரு ஆட்டோ எல்லாம் அங்கங்க நின்றுக்கிடுச்சு. இதுல அதிகமா பாதிப்பட்டது அந்த ஊர் மக்கள். இதனால விஜய் மீது அதிகப்படியான வெறுப்பு தான் அவங்களுக்கு வந்திருக்கும். அவர் வாராருன்னு யாரும் சந்தோஷமா பட்டிருக்க மாட்டாங்க. அந்த வெறுப்பை அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க. இதுவே நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்துகிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொதுமக்களும் சரி, அந்த ஏரியா மக்களுக்கும் சரி, அந்த கூட்டத்தில் வழி நடத்தி வரவங்க பெண்கள் குழந்தைக்கு யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. அமைதியாக நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. இதை பார்த்து டிவிக்கே தொண்டர்கள் கற்றுக்கணும், தலைவர் கற்றுக் கொடுக்கணும். தலைவருக்கே எந்த ஒரு இதுவும் தெரியல, தொண்டர்கள் எப்படி செய்வாங்க? இந்த டிவிக்கே தொடங்குற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாதிப்பு தான் அடையுதுன்னு நம்ம நினச்சிருக்கோம். இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதை நம்ம உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும், மேலோட்டமாக கவனிச்சா தெரியாது. புதுசாக தொழில் தொடங்குறவங்க, முதல்ல போடாமல் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கூட்டம் நடத்துகிற அவங்க எங்கே போனாலும் அங்கே போனமாக ஒரு சின்ன வேனோ ஆட்டோவோ லாரியோ பிடிச்சிக்கந்தா செருப்பு ஆங்காங்கே கிடக்கும். ஆங்காங்கே இல்லை, வெறும் செருப்பாக தான் கிடக்கும். அதை பிடிச்சி லாரி அள்ளி போட்டு போனால் அழகாக ஒரு தொழில் தொடங்கிக்கலாம். அந்த வேலை வேணால் செய்யலாம். அது பயன்படுத்தினாத்தே அது ஒன்று இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. Ha